அன்புக்குரிய மாணவர்களே, மாணவிகளே மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய இலக்கிய படைப்பாளர்களே, அருமை நண்பர்களே, அருளானந்தர் கல்லூரியில் பல முறை பல நிகழ்வுகளில் பங்கேற்றவன் என்கிற முறையில் ஃபாதர் மதிப்பிற்குரிய அன்பரசு ஃபாதரோட ஃபாதர் மதிப்புக்குரிய நண்பர் தந்தை கல்லூரியின் பிரின்சிபல் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லி, பிறகு இந்த ஜெயபாஸ்கரன் அவர்களின் ஒரு நாள் கருத்தரங்கை, அவர்கள் படைப்புகள் குறித்த ஒரு நாள் கருத்தரங்கை இணைந்து நடத்தும் அருளானந்தர் கல்லூரி தமிழ்துறை அன்பு சகோதரர் குருசாமி அவர்களுக்கும், சிற்றில் சிறு இலக்கிய அமைப்பை நடத்தி கொண்டிருக்கும் லாவண்யா சுந்தரராஜன் அவர்களுக்கும், இங்கு பேசிய அனைவருக்கும் ஒரு நல்லதொரு வாய்ப்பை நான் கேட்டு, ஒரு கவிஞருக்கு 50 வருட வாழ்வினுடைய ஒரு கவிஞருக்கு தலைமுறையிலிருந்து மூத்த தலைமுறையிலிருந்து இளைய தலைமுறை வரை அவருடைய கவிதைகளை படித்து வாசித்து வந்து இங்கு பகிர்ந்து கொள்ள இது ஒரு பெரிய வாய்ப்பு. பிறகு சிற்றில் இது அமைப்பு குறித்து நான் யோசித்து கொண்டிருக்கும் பொழுதே அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் முக்கியமாக கவர்ந்தது. நீண்ட நாட்கள் எழுதி பெரும்பாலும் வெளியே தெரியாத, அதாவது பொது வெளிக்கு வராத அவர்களை எல்லாம் கொண்டு வருவது என்கிற நோக்கத்தோடு ஆண்டிப்பட்டியை சேர்ந்த அவங்க கவிஞர் பேர் என்ன, ஆண்டிப்பட்டி உமா மகேஸ்வரி அவர்கள், யுவன் சந்திரசேகர், பிறகு ஜெயபாஸ்கரன் அவர்கள், இவர்களெல்லாம் இந்த அருளானந்தர் கல்லூரி வளாகத்தில் சந்திப்பது, அது கவிதை குறித்து, அது நவீன கவிதை குறித்து சந்தித்து இணங்க செய்வதும் மாணவர்களை அமர வைப்பதும் எவ்வளோ பெரிய பாடு என்று நான் உணர்ந்திருக்கிறேன். குருசாமி அவர்களுக்கும் இந்த துணிச்சலான முடிவை எடுத்த கல்லூரிக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் அடிக்கடி சொல்வார், குருசாமி நீங்கள்லாம் வந்து பேச வேண்டும் என்று. சமயத்தில் நாங்கள் பேசுவது எங்களுக்கு புரியாது, கனவு நிலையில் இருந்து சில நேரங்களில் நாங்கள் பேசுவோம், சில நேரங்களில் நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே வேறு இடத்தில் சிந்தனை போய் கொண்டிருக்கும். ஒரு பிறழ்வு மனநிலையும் உள்ளுக்குள்ளேயே பல்வேறு வகையான மல்டி டைமென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அது பாலிபோனிக்குன்னு கூட நம்ம தம்பி பேர் சொன்னார். அது என்ன தெரியல, பேசியிருக்கப்போ இன்னொரு பேச்சு இருக்குது, ஆனால் இன்னொரு வாய் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கும். இந்த வாய் மட்டும் பேசுகிறது தான் ஃபேண்டசி. நீங்கள் வந்து கான்சியஸே உள்ளே வராது, ஆனால் சில பேர் தட்டி விட்டால் வாய் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கும், ஆனால் கான்சியஸ் வேறு எங்கேயோ இருக்கும். பேசி முடிச்சதுக்கப்புறம் அந்த கான்சியஸுக்கு திரும்பிடுவாங்க. அது ஒரு வகையான நல்ல பயிற்சி அது. அப்படி நிறைய கவிஞர்கள் எழுத்தாளர்கள் தான் இங்கே இருக்கான். உதாரணமாக இந்திரஜித் அவர்கள் ஒரு ஒரு சிறுகதையை பற்றி எழுதினார்னா அவர் அலைகிற வெளிகள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணவே முடியாது. அவர் எங்கேயோ ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பார். ஆனால் யதார்த்தமாக பார்த்தீங்கன்னா சரியான நடுத்தரை குடும்பத்துடைய சிறுகதைகள் தான், நம்ம குடும்ப வாழ்க்கை தான். ஆனால் அவர் அதை எப்படி மிஸ்டேக்காக மாற்றுறாரு, கோணங்கி இருக்கார், முழுக்க எப்படி இந்த மொழி மேஜிக்காகவும் கவிதையாக மாறுதுன்னு சொல்கிற இடத்துல அவர் ரொம்ப வருஷமாக அவரும் இந்த வாழ்வின் அந்த கதிகளை ஏற்றுக்கிட்டு இந்த மொழி மீதான ஒரு மிக சிறப்பான கூறுணர்வையும், மொழிக்கு ஒரு சேகரமான என்ன சொல்லுவாங்க, அந்த காலத்தில் பத்தாயன்னு சொல்லுவாங்க, ஒரு மொழியை சேகரித்து வைக்கக்கூடிய கிடங்குகள் மாதிரி இங்கே இருக்கக்கூடிய படைப்பாளிகள்லாம் தமிழ் மொழிக்கு ஒரு மிகுந்த அற்புதமான கூறு உணர்வை கொடுத்துருக்கிறார்கள். அந்த வகையில் என் நண்பன் கண்டராயத்தன் தம்பி பெரு விஷ்ணுகுமார், சுனில் கிருஷ்ணன், குலசேகரன் இவர்களெல்லாம் வந்து கூடியிருந்து ஜெயபாஸ்கரன் அவர்களுடைய இந்த ஒரு நாளை பேசி கழிப்பது என்கிற முறையிலே நான் இதை ஒரு உற்சாகமாகத்தான், கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஜெயபாஸ்கரன் கவலைப்படுகிற ஆளும் கிடையாது, அவரும் இந்த வாழ்வை எழுதி பார்க்க துணிந்தவர் தான். இதில் பொதுவாக இங்கே பேசிய நண்பர்களுடைய பேச்சை அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது நான் கொஞ்சம் கவனித்து குறிப்புகள் எடுத்துக்கொண்டிருந்தேன். அதை நான் எப்படி தொகுத்து கூற முடியும் என்று எனக்கு தெரியவில்லை, இருந்தாலும் முயற்சி செய்கிறேன். நான் என்னை பொறுத்தளவுக்கு ஜெயபாஸ்கரன் அவர்களுக்கு நான் அவருடைய தொகுப்பை வைத்து சிறுவழி வணிகனின் பெருவழி பயணம் என்கிற தொகுப்பிற்கு நான் அவருக்கு ஒரு கட்டுரை எழுதி ஒரு வாசித்து அது கல்குதிரையில் வந்திருக்கிறேன்னு நினைக்கிறேன். என் அளவில் அவருக்கு மிக தீவிரமான ஒரு வாசிப்புக்கிடையே அவரை பற்றிய ஒரு சித்திரமாக அதை வரைந்து
பூட்டு, ஆமாம் ஆமாம் ஆமாம். அது பூட்டு, லாகட பூட்டுகள்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கதவெல்லாம் இப்படி இருக்காது, இப்படி பூட்டி டக்குன்னு பூட்டி போடுறதெல்லாம் இருக்காது. கதவை ஒன்றா எடுத்து அடுக்கணும். 1 2 3 4 5ன்னு கதவு வச்சுருப்பாங்க கடைகளில். அதுக்கு ஒரு கொண்டி இருக்கும், நீளமாக ஒரு கொண்டி இருக்கும், 2 இருக்கும், அதில் ஒரு பூட்டு இருக்கும், ஒரு முனையில் இணைக்கப்பட்டிருக்கும், மற்றொரு முனையில் அந்த கொண்டிக்குள்ளே சரியாக சொருகி பூட்டுகளை போட்டு 3 4 பூட்டு போடுற கொண்டிகள்லாம் உண்டு அந்த காலத்தில். அது கொண்டினாலே எனக்கு அது ஒவ்வொரு கதையும் எடுத்து வைக்கணும். நான் ஆர்மா காப்பி வச்சுருந்தப்போ அந்த கதவுகளை எடுத்து அடைச்சவேன் நான். அதனால் எனக்கு அந்த அனுபவம் உண்டு. அந்த கதவுகளை திருப்பி எடுத்து ஓரமாக அடுக்கி வச்சு கடையை மூடுறப்ப திருப்பி எடுத்து அடுக்கி கரெக்டாக பூட்டிகிட்டு போகணும். சாவி துறக்குச்சிம்பாங்க, துறக்குச்சி அந்த காலத்தில். அந்த காலத்தில் இருந்து எழுத வந்த ஜெயபாஸ்கரன் இந்த மதுரை மண்ணில் பல அடுக்குகள் இருக்குது. நான் ஏற்கனவே அவருக்கு எழுதுகிறப்பே சொல்லியிருந்தேன், இந்த மதுரை மண்ணில் ஒரு அடி தோண்டிங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரி, அதுக்கடியில் போனீங்கன்னா 100 அடி தோண்டிங்கன்னா வேறு ஹிஸ்ட்ரி, அதுக்கடியில் நீங்கள் தோண்ட 6 அடி 7 அடி 8 அடி 100 அடி வரைக்கும் போனாலும் இங்கே கீழடி வரைக்கும் போகலாம் நீங்கள். ஏன்னா இந்த மதுரை வந்து அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஏன்ஷியன்ட் பிளேஸு. இங்கே வந்து நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் ஏதாவது ஒரு பொய் கதை சொன்னீங்கன்னா ஒரு அடி மண் வந்துடும். அந்த ஒரு அடி மண்ணாக அடுக்கி எழுதினவர் தான் ஜெயபாஸ்கர். ஒவ்வொரு அடி மண்ணையும் அடுக்கி எழுதினவர். நான் கிரேக்கத்தினுடைய மித்தெல்லாம் படிக்கிறப்ப வீனஸ் அவங்க ஸ்பாட்டகஸ் அது இதுன்னு பல பயங்கரமான கதைகள்லாம் நாங்கள் அந்த காலத்தில் கிரேக்க கதைகள்லாம் படிக்கிற போது எனக்கு எப்பயுமே ரஷ்ய இலக்கியம் 2ஆம் பட்சமாக தான் இருக்குது. கிரேக்கம் தான் மித்தாகவும் இருக்கும். கிரேக்க கதைகள், கிரேக்க வழியாக வரக்கூடிய கதைகள், அதுக்கப்புறம் அறிவொளி காலத்தில் வந்த நம்ம நம்ம அரிஸ்டாட்டில் இவங்க வழியாக தான் நம்ம ஒரு அறிவொளி கால மரபில் வந்த ஒரு காலமாக இருக்கிறனால எனக்கு அந்த வழி பிடிச்சது. அதாவது ரஷ்ய இலக்கியங்களை விட, ரஷ்யாவுடைய அலைகள் உருவவாதங்களை விட எனக்கு இந்த கிரேக்கத்துடைய பகுத்தறிவாத பௌதிக ரீதியான முறையில் வந்து எனக்கு ஒரு ரீடர் பண்ணுது. அங்கே கார்ல் மார்க்ஸ் கூட அதை தான் இங்கே கிரேக்கத்தை தான் நிறைய எடுக்கிறேன். கிரேக்கம் வந்து ஒரு பெரிய டோனர், லாங்குவேஜ்லேயும் சரி மித்துலேயும் சரி பெரிய டோனர் ஃபார் த ஆல் லாங்குவேஜ். எல்லா லாங்குவேஜும் பெரிய கிரேக்கம் ஒரு பெரிய டோனர். மறுபடியும் சுருக்கமாக சொன்னால் கிரேக்கத்துடைய வாழ்க்கை தான் நம்ம மறுபடியும் வாழ்றோன்னு ஒரு மித்தே உண்டு. கிரேக்கத்து நாகரிகத்தின் தொட்டில் அழிந்த வரலாறு தான் திருப்பி வாழ்கிறோம். அப்படியாக நம்ம ஒரு கவிஞர் வந்து நம்ம இன்றைக்கி ஜெயபாஸ்கர் 50 வருஷமாக 60 வருஷம் வெளியிட்டுருக்கிறாருன்னா அவர் என்ன ஃப்ளேவரில் அவரை பார்க்க முடியும்? நான் ஒரு அரசியலாக பேசலாம், இல்லை எல்லோரும் அரசியலாக பேசியிருக்கிறாங்க. இதில் வந்து என்னென்னா நான் அவரை பார்க்குறப்ப ஒரு ஃபாசில்ஸ் மாதிரி பார்க்குறேன். அவர் ஒரு மதுரையோட ஃபாசில்ஸ். அவர் எப்பயோ புதைண்டு போன ஒரு மரத்தோட காளான்கள், சின்ன பூச்சிகள், அதுக்குள்ளேயே சில கற்கள், வைரங்கள் கூட இருக்கலாம். வேறு ஒரு அதுக்கு அந்த ஃபாசில்ஸ் வந்து இறுகி போச்சு, அவ்வளோதான். அதை நீங்கள் வந்து இனிமேல் அதை கண்காட்சியில் தான் கொண்டு வைக்க முடியும். நீங்கள் அந்த ஃபாசில்ஸில் நீங்கள் வேறு விதமான படிமங்களை எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு மதுரையோடைய ஃபாசில்ஸ் அவர். அப்புறம் இன்னொன்று என்ன, இந்த வணிக சாத்துகள்னு சொல்லக்கூடிய வணிக வழியாக வந்த சமணர்கள் இந்த மதுரையை கடக்கிற போது இங்கே உருவான வணிகமும் பூம்புகாரில் உருவாகி பூம்புகாருடைய சந்தைமயமாக்கப்பட்ட மதுரை பட்டினமும், மதுரை பட்டினத்து தான் இவனும் வர்றான், கடைசியில் சாகருக்குன்னே வரான் கோவலன், இங்கே தான் வரான். அங்கேருந்து பூம்புகாரில் பிறந்து சோழரில் பிறந்து சோழ நாட்டில் பிறந்து சாகவே இங்கே வரான். எதை விற்க வர்றான்? சிலம்பு விற்க வர்றான். ட்ரேட் இஸ் தி பெஸ்ட் நாலேஜ் அண்ட் ஸ்டோரி. வியாபாரங்கள் இல்லாமல் உலகத்தின் கதைகளை உருவாகவில்லை, வியாபாரிகள் தான் கதைகளை உருவாக்கினார்கள் என்பது என்னுடைய சமகால நம்பிக்கையில் ஒன்று. ஏன்னா வியாபாரிகள் நாடு விட்டு பாயிறப்ப வியாபாரம் தான் போயிருக்கான். மற்றவன தெருக்களில், குடியிருப்புகளில், இனங்களில், ஜாதிகளை உருகி போய் அங்கேயே இருந்து அவன் கலவரம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறான். ஆனால் ட்ரேடர்ஸ் இவங்கெல்லாம் கிராஸ் பண்ணி பல நாடுகளை கடந்து போய் நம்ம வாழ்க்கையை பொய்யாக்கிட்டாங்க. நம்ம இருப்பு வாழ்க்கையை கொஸ்டின் பண்ண ட்ரேடர்ஸ் தான். என்னடா சண்டை பிடிச்சிருக்கீங்க உள்ளூருக்குள்ளே அப்படின்பா. எப்போ பார்த்தா உங்களுக்கு சண்டையும் சச்சரமாக இருந்துருக்கு அப்படின்பா. ஆனால் அவன் ட்ரேடர்ஸ் எங்கே இருப்பான்? யவனத்துலேருந்து வருவான். எனக்கு மிக பிரசித்தி பெற்ற ஒரு கவிதை, ரமேஷ் பெருமோட கவிதை. ஒரு யவனத்துலேருந்து ஒரு ஓலை நெருக்க கொண்டு வந்து கடற்காகம் பிராந்தி பீர் குடிச்சிக்கிற இடத்துல என் காதலி ஒருத்தியை நான் தேடி வந்து எனக்கு கொடுப்பான். ஒரு ஓலைச்சீட்டு கொடுப்பான். ஒரு யவனன், அவன் கிரேக்கத்துலேருந்து வருவான். காலங்கள் மாறி போய் டைம் முடிஞ்சு போச்சு. உட்காந்து குடிச்சிருக்கிறது யார்? பீர் குடிச்சிருக்கிறது ரமேஷும் பிரயோஜனம். அவங்ககிட்ட கொடுப்பேன். சார் நான் அந்த காலத்தில் வர்றப்போ காதலி இங்கே இருந்தால் எதாவது அட்ரஸ் கிடைக்குமான்னு கேட்குற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை உருவாக்கியிருப்பாங்க. ட்ரேடு உருவான பேரழகின் தேசம்னு ஒரு நீங்கள் அந்த மாதிரியான கவிதைகள் ஏன் நமக்கு தொடர்ந்து ஒரு ஃப்ளேவரை கொடுக்குது? ஃப்ளேவர்னு சொல்கிறது அது கரெக்டாக மதார் தான் அந்த விஷயத்தை சொன்னார். பூடகமான எனக்கு ஒரு அது சரியாக சொன்னால் மதாருடைய வார்த்தையிலேயே சொன்னால் வாழ்வியல் மூட்டங்கள், ஒரு வாழ்வியல் மூட்டங்களை மதார் எனக்கு அவருடைய கவிதைகளை நிறையா கிடைக்கிதுன்னு சொல்கிறார். அப்போ இந்த அனுபவங்களும் ஒரு சின்ன பையன் இன்றைக்கி அவரை வாசிக்கிறப்ப அனுபவத்தோடு சேர்ந்து வாசிக்கிறானா, தன்னுடைய வெறும் மொழி அறிவோடு மட்டும் வாசிக்கிறானுங்கிறத மோகனா அவங்க கேட்ட மாதிரி தான் நான் சொல்கிறேன். வெறும் மொழி அறிவோடு சேர்ந்து ஒருத்தர் பார்க்குறதா, ஒரு சின்ன வயசு பையனுக்கு
இவருடைய காயினேஜஸ் இருக்கு இல்லையா, மொழியில் இருக்கக்கூடிய காயினேஜஸ் வந்து அந்த பையன் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். நான் இப்போ அவரை கேட்கணும், சார் இது என்ன இந்த போட்டிருக்கீங்க, இதுக்கு என்ன அர்த்தம்னு நம்ம கேட்குற ஒரு தலைமுறையை கடந்துட்டோம். நமக்கு தெரியாது. அவர் உபயோகப்படுத்தின பல லட்சம் வார்த்தையிலிருந்து கவிதைக்குள்ளே எடுத்த வார்த்தைக்கும் இன்றைக்கி 500 வார்த்தைக்குள்ளே பழகக்கூடிய நம்முடைய கவிதைக்கும் வித்தியாசம் இருக்குது. இன்றைக்கி ஒரு 500 வார்த்தை நமக்கு போதுமானதாக இருக்குது. ஆனால் ஜெயபாஸ்கரன் எழுத வருகிற போது 1,00,000 வார்த்தைகள் இருந்தன. இன்னும் சொன்ன 1 கோடி வார்த்தைகள் இருந்தன, 1 கோடி கதைகள் இருந்தன, 1 கோடி சம்பவங்கள் இருந்தன. இன்றைக்கி எல்லாம் ஒரே படித்தானதாக மாதிரி ஒரே பட்டையாக போயிடுச்சு வாழ்க்கை. அதனால் அந்த பட்டைகளிலிருந்து எடுத்தால் ஒன்றும் எடுக்க முடியாது. ஆனால் அது லேயர், அடுக்கடுக்கான லேயர். அப்போ ஒரு வரலாற்றுடைய சாட்சியாக மட்டும் அவர்கள் வரலாற்றை மட்டும் எழுதவில்லை ஜெயபாஸ்கரன், வரலாற்றை மட்டும் எடுக்கவில்லை, பொருட்களோடு. எனக்கு தெரிஞ்ச அவருடைய கவிதைகளில் பொருட்களோட மனிதர்கள் கொள்ளும் உறவு. இன்றைய நவீன வாழ்க்கையில் பின் காலனிய வாழ்க்கையில் ஒரு பொருள் ஒரு மனிதனுடைய என்ன விதமாக செய்யுதுன்னா, ஒரு சாதாரண வீட்டில் இருக்கிற பெண்களே வந்து பொருள் மேலே சாயாதீங்க, கீழே விழுந்தால் உடஞ்சிரும், நீங்கள் செத்தாலும் பரவாயில்லைங்கிறாங்க. ஒரு பொருளை சாய்க்காதீங்க, ஒரு பொருளை உடச்சிடாதீங்க, ஒரு பொருள் காஸ்ட்லி, அது பண்ணால் இது பண்ணாங்கன்னு சொல்லி வீட்டில் எப்போ பார்த்தாலும் பொருட்களை உடச்சிடக்கூடாதுங்கிறதுல எல்லார் வீட்லையும் கவனம் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு பொருளும் காஸ்ட்லி ஆயிடுச்சு. சில இடங்களில் நீங்கள் இந்த பல்லாங்குழி விளையாட்டு போயிடுச்சு, நிறைய விளையாட்டுகள்லாம் போயிடுச்சு, அதுக்கான பொருட்கள்லாம் இருக்கும். அவனோட சின்ன வீட்டுக்குள்ளே கூட அன்றைக்கி வாழ்ந்தாங்கல்ல. ஆனால் இதைத்தான் கேட்குறாரு ஜெயபாஸ்கர். என்ன கேட்குறாருன்னா, அவன் பெருவிஸ்குமார் சொன்னது மாதிரி பாத்திர இழப்பு. அவர் வந்து அவன் அழகாக சொன்னான், அவர் கேரக்டராக மாறிட்டாருங்கிறான். அதான் ஃபூக்கோ சொல்கிறார், ஒரு கலைஞனுடைய பண்பு என்பது அவன் ரியாலிட்டி, அவனுடைய குணம் என்ன அப்படிங்கிறது தான் முக்கியம். அவன் இத்தனை எழுதியிருந்தாலும் அவன் வார்த்தைகள் தான், எல்லாமே வார்த்தைகள் தான் சொல்கிறார் ஃபூக்கோ, எல்லாமே வார்த்தைகள் தான். ஆனால் அந்த வார்த்தை வழியாக கட்டமைத்த ஒரு அதர்ஸ் மேலே கான்சியஸ் உள்ள மிகச்சிறந்த ஒரு மனிதனாக மாறுவதற்கு கலை இலக்கிய தவிர ஒரு தனி மனிதனுக்கு வேறு வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்கிறார். யார்? ஃபூக்கோ சொல்கிறார். கலை தான் மனிதனுடைய இறுதி இருப்பு, அதுலேருந்து அவன் குணம் உருவாகுங்கிறார், கேரக்டர் உருவாகுறார். அதை கரெக்டாக எடுத்துக்கிறார். ஆனால் அது உடைய அந்த நிலை வருகிற போதே அவர் தன்னை கேரக்டராக மாற்றிக்கொண்டு ஜெயபாஸ்கரன் என்ன கேட்குறாருன்னா, எவ்வளவோ பாத்திரங்கள் காணா போச்சுங்கிறார். நீ கடையில் காணா போனதை சொல்கிற, அவர் வாழ்வுக்குள்ளே எத்தனையோ பாத்திரங்கள் காணா போச்சுங்கிறார். ஒரு லாடனேந்தல் பிபியை காணா, ஒரு சர்வச்சட்டியில் கல் பொறுக்கிற பெண்ணை காணா, எத்தனையோ மரபுகள் காணா போச்சு, எத்தனையோ கடந்த காலங்கள் போயிடுச்சு. அதனுடைய சாட்சியை உட்காந்துட்டு ஏன் அது இப்போ வேணும்னு கேட்குறாரா? அப்படி கேட்டால் நம்ம அவருக்கு தர முடியாது, அவரும் பெற முடியாது. கடந்த காலங்கள் யாரும் திருப்பி அளிக்க முடியாது, கடந்த காலம் யாரும் கையளிக்கவும் முடியாது. ஆனால் அந்த இழப்பில், அந்த கலாச்சாரத்தில் அதில் இருந்த அந்த தியானம் முக்கியமானது. அந்த தியானம் அடுத்தவர்களாக உழைத்த ஒரு சமூகமே, அதர்ஸ்க்காக உழைத்த ஒரு சமூகம் தன்னை காத்துக்கொண்டு தற்காத்து கொண்டு அடுத்த உழைத்த சமூகத்தினுடைய இதில் துண்டிக்கப்பட்டிருக்கோம் நம்ம. அதை தான் அவர் மீண்டும் கடந்த காலத்துக்கு தான் திரும்புகிறார். கடந்த காலத்துக்கு திரும்புறது மட்டும் அல்லாமல் சின்ன சின்ன காட்சிகள் வழியாக பொருளுக்கும் மனிதனுக்கும் தனக்கும் உள்ள உற்பத்தி உறவுகள், அதன் வழியாக உருவாக்கக்கூடிய மொழி, அந்த மொழியில் ஏற்பட்ட நம்பிக்கை, அதன் வழியாக ஏற்பட்ட எதிர்கால லட்சியங்கள், அதனால் ஏற்பட்ட ஒரு தெருக்காட்சிகள், அதனால் ஏற்பட்ட வாழ்க்கை. சாதாரணமாக அவருடைய மனம் எங்கே போய் நிற்கிதுன்னா, அது ஒரு எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு பந்து விளையாட்டத்தில் எல்லாம் பந்தெல்லாம் முடிஞ்ச பிறகு காளி மைதானம் இருக்கும். அந்த காளி மைதானத்தை பார்க்குற மாதிரி தான் இருக்கார். எல்லா நாடகமும் முடிஞ்சிருச்சு, ஆனால் கிரவுண்டு ஃப்ரீயாக இருக்குது, கிரவுண்டில் ஒன்றுமே இல்லை. ஆனால் திருப்பி வருது, நாடகம் நடக்குது, திருப்பி போகிறது, கிரவுண்டில் ஒன்றுமே இல்லை, வெறும் மேடை, வெறும் நாடகம். ஆனால் காலையில் நில வெளிச்சத்தில் எல்லா கடையெல்லாம் மூடிட்டாங்க. 10 மணி 11 மணி மதுரையினுடைய அத்தனை கடை வீதிகளும் மூடியாச்சு, பூரா கடையும் அடைச்சாச்சு. அடைச்சா நில வெளிச்சம் வருது, அங்கே பூண்டை உறிஞ்சி போட்டிருப்பாங்க. பூண்டு தொழிகள் வந்து அப்படியே அந்த தெரு முழுக்க அப்படியே பூண்டாக இருக்கும். அப்படி பூண்டாக இருக்கிறப்ப என்னன்னா, நில வெளிச்சத்தை அந்த பூண்டு தொழிகள் மினுங்கும். அதுதான் கடை வீதியினுடைய காட்சிங்கிறார். அது அங்கே தான் அவருடைய கவியத்துடைய மனம் வந்து, அந்த நம்மளாம் பூவை சொல்லுவோம், அலைகள் பற்றி பேசுவோம். ஒரு பூண்டு உரிச்ச தொழில்கள் வந்து நில ஒளியில் மினுங்கிறதா கடைவீதியினுடைய கடைசி காட்சிங்கிறார். ஒரு இரவு, ஒவ்வொரு இரவும் காலையில் பார்த்தா செத்த எலி கிடக்கும். காலையில் கடையை திறந்து பார்த்தீங்கன்னா ரோடு முழுக்க அடிபட்டு செத்த எலிகள் இருக்கும், கூண்டில் வச்ச எலிகள் தூக்கி ரோட்டில் போட்டிருப்பாங்க. இதுதான் கடைவீதியினுடைய வெளியே வா. அப்போ வந்து இதை கடைவீதியை 2 விஷயத்தில் முடிக்கிறார். இரவு வெள்ளை பூண்டு தொழில்கள் மினுங்கும், காலையில் செத்த எலிகள் இருக்கும். ஆனால் வாடிக்கை நடந்திருக்கும், பற்றுவோர் நடந்திருக்கும், வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்கும். செத்தது எலியா நம்மளா? அந்த பூண்டு துளிகள் அந்த கடைவினுடைய அழகா, மௌனமா, நடந்து முடிந்த சம்பவங்களுடைய சாட்சியா, இதெல்லாம் வந்து அவருடைய கவிதைகளுக்குள்ளே எப்பவுமே நிரவலாக வரும், நிரவலாகவே எழுதுவார். அது ஏன் அவருக்கு ஒரு சின்ன விஷயம் கூட டக்குன்னு ஒரு விசுவலாக மாறிடுது அவர்கிட்ட அப்படின்றது.
அதை அவர் குமிழ்னு சொல்லுவார். மன ரீதியாக ஒரு குமிழ் இருக்கும் மனிதனுக்கு. இப்போ நான் இரவு கனவுல தூங்கினேன்னா நான் பகலில் பார்த்தாலும் கனவாக வரும்போது வருதா வளையான்னு தெரியாது. ஆனால் இரவில் ஒரு குமிழ் போகும். அது எங்கேயோ ட்ராவல், ஒரு ஸ்பேஸே இருக்காது, ஒரு கிரவுண்ட் இருக்காது, லெக்லெஸ்ஸாக இருக்கும். ஆனால் நான் எங்கேயோ ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது ஏதோ ஒரு ட்ராவலில் போய் முடியும். ஆனால் அதுக்கு ஒரு மொழி இருக்குங்கிறது பதட்டமாக இருக்குது எனக்கு. அதுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கான்றது பதட்டமாக இருக்குது. சில பேர் வெளிநாட்டில் சொல்லுவாங்க, கனவு வந்தோடனே எந்திரிச்சு உட்காந்து எழுதிடுவாங்கன்னுவாங்க. கனவு வந்த உடனே எந்திரிச்சு எழுதிடுவாங்க அப்படிமா. ப்ரேயர் டைமா சரி, கேட்கல, கவனம் இல்லை. சரி. ஸ்தோத்திரம். இப்போ இப்படி போயிட்டு இருந்தது. நான் இதை தொகுத்து சொல்கிற முறையிலையும் என்னுடைய இதையும் சேர்த்து பேசுகிறேன். அப்போ ஏன் ஒரு கவிஞர் எப்பயுமே கடந்த காலத்தையும் குறி வைக்கிறாரு, ஏன் சமகாலத்தை எழுத மாட்டேங்கிறான்னு சொன்னால், இவருக்கு பக்தி மரபில் இருந்து மட்டும் இல்லை, புராணிய மரபில் வந்து ஒரு சமகாலம் அவர் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. அது அவரை கனவாகவே விரட்டுது, நமக்கு தெரியாது. ஒரு சமகாலத்தில் ஒரு 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 கடாரிப்பட்டி இளைஞன் வந்து அவர்கிட்ட நிற்கிறான். அதை நான் சொல்ல முடியல அந்த இடத்துல. அது எதுக்காக நிற்கிறான்னு சொல்ல தெரியல. யாரோ ஒரு பால் மாறிய ஒரு நபர் வந்து அப்படி கல் சந்தில் நடந்து போகிறாரு. இவர் கடையிலேருந்து பார்க்குறாரு. ஒரு வேதனை, கசியும் வேதனை ஒன்று இருக்குது. பால் மாறினா என்ன, அவங்க வந்து ஒரு திருநங்கையா கூட இருக்கலாம். ஏன் அவருக்கு இந்த மதுரை தெருக்கள் இப்படி ஒரு நிலை அப்படிங்கிற ஒரு கசிவு இருக்கு இல்லையா அவருக்கு. அங்கே இந்த ஒரு கடையில் உட்காந்து பார்க்குறாரு. அப்போ பால் கசியும் வேதனை, தன் பால் உறுதிப்படுத்தப்படாத பால் உறுதிகள் வழியாக மதுரை தெருக்களில் நடக்கக்கூடிய திருநங்கைகளை பற்றியான அக்கறை தான் இந்த அர்த்தநாரியிலேருந்து தொடர்ந்து நான் ஒரு பெரிய வரலாறாக வருதுன்னு நான் பார்க்குறேன். இதை நான் ஒரு விஷனாக பார்க்குறேன். அது மட்டும் அல்ல, அது மட்டும் சென்டர் கிடையாது. ஆனால் அது மிக அக்கறைப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த கவிதை. தமிழ் அதுக்கு முன்னாடி எந்த இதுலேயுமே இல்லை. இந்த பால் கசிவு, பால் தன்மையை வந்து உறுதிப்படுத்த முடியாத பால் உறுதித்தன்மையை அதை சுமந்து இருக்கிற உயிர்களை, மனிதர்களை பிரயத்தப்படுத்தப்பட்ட எழுத்து அப்படிங்கிற முறையில் இதுக்கு ஒரு டிவைன் கொடுக்குறார். அர்த்தநாரிங்கிற டிவைனையும் மூன்றாம் மொழிங்கிற டிவைனையும் கொடுத்து மித்தோடு இணைக்கிறார். அப்போ அவங்களுக்கு தான் அதிக தொடர்பு இருக்கிறதா சொல்ல வரதான் நான் எடுத்துக்கிறேன். நம்ம குடும்பஸ்தர்கள், நம்ம மிடில் கிளாஸ், நம்ம குடும்பஸ்தர்கள், நமக்கு அர்த்தநாரி பற்றியான கவலை நமக்கு தேவையில்லை. ஆனால் சிவனையும் பார்வதியும் இணைச்சி வைக்கக்கூடிய தொடர்ந்த வழிபாட்டு முறை, காலையில் ஒரு பிரார்த்தனை, மத்தியானம் ஒரு பிரார்த்தனை, நைட்டு ஒரு பிரார்த்தனை, இரவு அவங்கள பள்ளி அறையில் விட்டுட்டு காலையில் வந்து திருப்பள்ளி எழுச்சி வரைக்கும் ஒரு குடும்ப உறவு வந்து ஒரு மொத்த மதுரைக்குள்ளேயே ஒரு குடும்ப உறவு முதல்ல அங்கே தான் தொடங்குது, கோயிலில் தான் தொடங்குது. அதுக்கப்புறம் தான் நித்திய கடமையாக மனிதர்கள் எழுப்புறாங்க. அது என்ன ஒரு பாட்டு வருமே காலையில், திருப்பள்ளி எழுச்சி பாடல் வரும். அந்த பாடல் தான் ஊரே எழும்புது. எழுச்சி பாடல் போட்டாச்சு. தினம் உற்பத்தி, ஒரு விவசாயம் போகிறான், உழுக போகிறான், வேலை செய்ய போகிறான், கடைக்கு போகிறான். அப்போ ஒரு கோயில் வந்து ஒரு ஊரை திறந்து வைக்குது காலையில். ஆனால் அங்கே யார் உள்ளே இருக்காங்க? சிவனும் பார்வதியும் இருக்காங்க. இவங்க 2 பேரும் குடும்பத்தினுடைய தலைமை தாங்கக்கூடிய குடும்பமாகவும் அந்த ஊர் இந்த கீழே இருக்கக்கூடிய குடும்பமாகவும் ஒரு மித்து இருக்குது நமக்கு. அப்போ அவங்க 2 பேரும் எந்திரிச்சிட்டாங்க, சீக்கிரம் எந்திரிங்கப்பாங்கிற மாதிரி. அதே மாதிரி கிருஷ்ணன் வந்திருக்கான், கண்ணன் வந்திருக்கான், எதுக்கடி இப்படி தூங்கிட்டு இருக்கீங்க, அவனை போய் பார்க்க போகணும் அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு காலையில் இருக்கக்கூடிய திருப்பாடல் இருக்கு இல்லையா, அது ஆமாம் இவங்க எழுதுனது, ஆண்டாள் எழுதுனது இருக்கு இல்லையா, வாங்க பிள்ளைகளா போகலாம் பூசணி போச்சு கும்பிடுவாங்க. இது வந்து செக்ஸுவாலிட்டியும் அன்றாட இகவாழ்வும், அதுக்குள்ளே ஒரு பக்தி மார்க்கமும், அதுக்குள்ளே ஒரு உற்பத்தி உறவும் இருக்குது.
இது வந்து அன்றைக்கி கோயில் வழி உருவான ஒரு படிமுறை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்குள்ளே ஒரு எதிர் மனிதனாக இருக்காரா, ஆப்டான மனிதராக இருக்காருன்னா எதிர் மனிதராக இருக்கார். என்ன விஷயம் அப்படின்னா, ஒரே இடம் தான், மோகன் அவங்க சொன்னதான், இந்த அற்புதமான இந்த பக்தி மார்க்க வாழ்க்கையை யார் மன்னரிடம் கையளித்தது, யார் அரசரிடம் கையளித்தது, யார் அந்த சிவனை அந்த சிவன் யாராக தன்னை வரித்து கொண்ட மன்னன் யார், நான் தான் சிவன் என்று சொன்னவன் யார், நீங்கள் கிடையாங்கிறார். அது ஒரு மித்திரா, அந்த மித்திரங்களை வாழ விடுங்கன்றார். நீங்கள் வந்து நானும் நகர்வில் வர்றேன், நானும் வேட்டையாட வரேன், நானும் சிவன், நானும் ஒன்றுனா எப்படி ஆகும்? இது அவருடைய பல மரபில் இருக்கக்கூடிய ஒரு கொதிப்பு நிலை. இந்த உன்னதமான வாழ்க்கை இங்கே எல்லாருக்கும் இடம் உண்டு. ஒரு கோயில் நிலம் சாதியில் வந்து பரமசிவம் எழுதுகிற மாதிரி ஒரு பங்கு, ஒரு பரிவர்த்தனை உறவு இருந்ததாகத்தான் அவர் சொல்கிறாரு. ஆனால் அது எங்கே பிற்போக்காக மாறுது அப்படிங்கிறப்ப அதிகாரம் உள்ள நுழைகிறப்ப பிற்போக்காக மாறுது. தட்ஸ் ஆல். இதுதான் ஈக்குவேஷன். இதை மார்க்சி அடிப்படையில் வாசிக்கணும் அப்படின்னு பார்த்தா, இப்போ நம்ம ஜெயபாஸ்கர் சாரை ஆஸ்திய வாசிப்பில் எப்படி கொண்டு வர்றது? நிச்சயமாக அவர் கொண்டு வர முடியும். ஏன்னா அவர் எல்லாத்தையும் பௌதிகமாக பார்த்தாருங்கிறது தான் பக்தியை மாதிரி தாண்டி. நம்ம பக்தியை பார்க்குறதுக்கும் கசிந்து இருக்கிறதுக்கும் மயக்கம் தரக்கூடியதுலையும் இல்லை. ஒரு மயக்கம் தரக்கூடிய ஒரு வார்த்தை கூட அவருக்கு வயதில் கிடையாது. போதை தரக்கூடிய மயக்கம் தரக்கூடிய வார்த்தை எதுவுமே கிடையாது. எல்லாமே பௌதிகம். அவருக்கு மூன்றாம் முறையும் பௌதிகம்தான். ஆனால் எல்லாமே கதையாடல். அவருக்கு நல்லா தெரியும். இது எல்லாமே மதுரையினுடைய கதையாடல், மொத்த கதை. மதுரையே ஒரு கோட்டைக்குள்ளே தான் இருக்குது. சுற்று கோட்டை, கோட்டைக்குள்ள ஒரு நகரம். அதை ஒரு கவியை வந்து 50 வருஷம் மௌனமாக, குறிப்பாக, அற்புதமாக, ஆவணமாக எழுதி வச்சுருக்காரு. நான் பல கவிதையில் சொல்ல முடியும், ஏற்கனவே நிறைய கவிதையில் சொல்லிட்டீங்க. பிறகு இதை நான் பௌதிகமாக பார்த்தது ஒன்று, உற்பத்தி உறவு, அன்றைய பக்தி கால மரபில் இருக்கக்கூடிய புதிய வெளிச்சங்கள், பிறகு அரசாட்சிகள் வந்த பிறகு நடந்தது, அதுக்கப்புறம் சுதந்திரம் வந்ததுக்கப்புறம் நடந்தது, இன்றைக்கு ஒரு சிறுவழி வணிகனாக இருக்கிற பிறகு நடந்தது. அது 6-7 காலகட்டங்களாக தன் கவிதையை அவர் கொண்டு வந்திருக்கார். தொடக்க கால கவிதையில் நீங்கள் படித்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது. மூன்றாம் மொழி பற்றியோ எது ஒன்று பற்றியோ தெரியாது. நீங்கள் அர்த்தநாரி படித்தாலும், நான் அர்த்தநாரி படிக்கிறப்ப கண்டராயத்தன் சொன்ன மாதிரி 25 வயசில் படித்ததாக சொன்னார் கண்டராயத்தன். நான் அப்போ கூட படிக்கல, 35 வயசுக்கு மேலே தான் படித்தேன். ஒன்றுமே அது என்னன்னே இப்படி ஒருத்தர் எழுத முடியுமா? என்ன முளைகள்ன்றாரு, அதுங்கிறாரு, என்ன இது, என்னத்தை பார்த்தாரு, என்ன தியானிக்கிறாரு, ஒன்றுமே புரியலையா அப்படின்னு ரொம்ப சிக்கலாக இருந்தது. சரி, ஒரு மாதிரி விகார கவிஞராக இருப்பார் ஒரு நமக்கு, நான் என் மனசில் நினச்சது அப்போ இது ஒரு விகாரம் தான் நினச்சேன். அப்புறம் கண்டர் சொன்ன மாதிரி பின்னாடி தான் வியப்பு வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ இது ஏதோ ஒரு சுருக்கமாக சொல்ல இந்த லேண்டோட தான் ஒன்று சொல்லியிருக்கிறாரு. இந்த லேண்டோடது மட்டும் இல்லை, இது ஒரு வகையான பெண் மீதான தியானம் மட்டும் இல்லை. இது பெண் ஆணுங்கிறதே இல்லை. இது ஒட்டுமொத்த தியானம் என்ன நடக்குது? நேச்சரோட சம்மந்தப்பட்டது. கடவுளும் இயற்கை தாங்கிறாரு. கடவுளும் இயற்கை தான். அவர் நேச்சரில் ஒரு தியானம், ஒரு தியானிக்கக்கூடிய மனநிலை. ஒரு மூன்றாம் முறை உள்ள பெண்ணை ஒருத்தர் தியானிக்காமல் அவனுக்கு ஒரு வேலை என்ன இருக்க முடியும்? ஒருத்தர் வேறு என்ன இருக்க முடியும்? ஒரு பெண்ணுடைய நடுவில் ஒரு மார்பு இருக்குன்னா இது என்ன நம்ம பார்த்தா ஊனம்னு சொல்லிடுவோம். அது ஊனம் இல்லை. அந்த மூன்றாம் முறைங்கிறது அசட்டு. அதுதான் அசட்டு. அது யாருக்கு போகுது? அது யாருக்கு? அது தானாக மறையுது. அது யாரை பார்த்தா தானாக மறையுது? கொண்டவன் வருகிற போது தானாக மறையுங்கிற மாதிரி. அப்போ அது என்ன? அங்கே பால் தன்மை தான் அங்கே சொல்கிறாரு. மூன்றாம் முறை எக்ஸ்ட்ரா தானே, அது தேவையில்லை தானே. 2 தானே இருக்கணும். 3 இருக்குன்னா அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த குரோத் இருக்கு இல்லையா, அந்த குரோத்து தான் வந்து ஒரு பெரிய மயக்கம் மூட்டக்கூடிய தன்மை அவருடைய கவிதையில் மிக தொடர்ந்து தியானமாக அது மறையணுமா இருக்கணுமாங்கிறத. நான் அவர் கவிதையை ஒன்று படிச்சுட்டு தான் நான் படித்துறை பெண்கள் ஒரு கவிதை எழுதினேன். மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து அந்த பார்வதி இறங்கி குளிக்கிறப்ப அவள் குளித்து மேலே போகிற மாடத்தில் ஒளிஞ்சிருக்கக்கூடிய அந்த மூன்றாம் முளைக்காரி வந்து அது முத்தும் பார்த்துட்டு குளிப்பான்னு எழுதியிருப்பேன். ஏன்னா அப்படி அவள் இறங்க முடியாது. அவள் மாடத்தில் தான் ஒளிஞ்சிருப்பாள், புறாக்களோட தான் பேசிகிட்டு இருப்பாள் உள்ள மூன்றாம் முளைக்காரி. அவள் தடாதகின்னு சொல்கிறார். இன்றைக்கி நல்ல சுரேஷ்குமார் இந்திரஜித் சார் சொன்னார், அது வேற ஒன்றும் இல்லை, தடாதகை தான். அவர் யுத்தம் நடத்தி போர் நடத்தி அது நடத்தி இமாலயத்தும் போய் அங்கே சந்திக்கிறப்ப தான் அவளுக்கு மூன்றாம் முறை மறையுதுன்னு சொன்னது போக அவர் 3-4 எடுத்துக்காட்டுகள் மிக சிறப்பாக சுரேஷ்குமார் இந்திரஜித் வந்து அவருடைய கவிதையில் நாங்கள் பார்க்காத சில பக்கங்களை எடுத்துக்காட்டினார். மிக சிறப்பாக இருந்தது. எனக்கு நம்ம இப்படி வாசிக்கலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்தது. அவர் நண்பருங்கிறனால மட்டும் இல்லை, மதுரையை பற்றி அவருக்கும் நல்ல ஒரு வெளுத்தான ஒரு பார்வை இருந்தனால சில இடத்துல சொன்னார். இப்படி ஒருத்தரும் குலசேரன் வந்து குலசேரனுடைய மொத்தமே எம்டி டிக்கெட்ஸனாக போயிடுச்சு. எம்டி டிக்கெட்ஸன் வேறு இல்லை, இவர் வேறு இல்லைங்கிற மாதிரி எம்டி டிக்கெட்ஸனுடைய கவிதையில் நேரான கோட்டை எடுத்து காமிச்சு அவரையும் இணைச்சி பேசி ஒரு அற்புதமான ஒரு உரையாடலை கொடுத்தாரு. நான் என்னை பொறுத்தளவுக்கு நான் இந்த ஃப்ளேவர், அவன் எப்பயும் மதார் சொல்கிற மாதிரி இந்த மன உணர்வுகள், மன இயக்கங்கள், ஃப்ளேவர்ஸு, கடந்து போன காலங்கள், இது எல்லாமே வார்த்தையற்று போய் ஒரு பேருணர்வாக மாறும். அந்த பேருணர்வாக மாறுகிற கட்டத்துக்கு வருகிற போது அந்த வார்த்தை வந்து உருவாக்கின
அந்த என்ன சொல்கிறது, நெல்லை வெயிலில் காயப்பட்ட ஒரு வாசம் வரும், பச்சையாக இருந்தால் ஒரு வாசம் வரும், துணியை பிரிக்க யாரை சொன்னாலும் துணியை பிழிஞ்சு காய போடுறது, அது பிரித்தா ஒரு வாசம் வரும். அந்த மாதிரி ஃப்ளேவர்ஸு, சிந்தனைகள், கருத்துக்கள் எல்லாம் மறைஞ்சு ஒரு அற்புதமான மனநிலை வருகிற தியான நிலை தான் அவருடைய கவிதைகள் எல்லாமே. அதுக்கு வார்த்தைக்கு அவ்வளோ மதிப்பு இருக்கான்னு கேட்டால் இருக்குது, அதே சமயம் இல்லை, அதே சமயம் இல்லை. ஆனால் நம்ம நேரடியாக அர்த்தம் கொள்றதுக்கு நான் ஏற்கனவே பல இடங்களில் சொல்லுவேன், நீங்கள் வந்து 2 சொற்களை பக்கத்தில் வச்சுட்டிங்கன்னா அர்த்தம் கொள்றதுக்கு பதறிடுவாங்க ரீடர்ஸ். இங்கே உப்பு எலுமிச்சைன்னு வச்சுட்டிங்க வச்சுங்களேன், இப்போ என்ன உப்பு எலுமிச்சை உடனே சொல்லிடுவான் ஊறுகாய் போடலாமேம்பான். நீ எப்படியுமே அர்த்தப்படுத்திடுவான். நீ எந்த ஒரு 2 சொல்ல வைங்க, நீங்கள் எந்த சொல்ல வேணாலும் ஒன்று கூட சம்மந்தமாக 2 சொல்ல நீங்கள் பெயர் சொல்லாக கூட கட்டு வைங்களேன், அதுக்கு ஒரு கதையை சொல்லிட முடியும். இது மொழியில் இருக்கக்கூடிய யார் சொன்னது, மொழியில் அறிஞர் அவர் சசூர் சொன்னது. சசூர் என்ன சொல்கிற, மொழியினுடையது இப்படி தான் 2 சொற்கள் அறம், கரம், சிரம், புறம் இப்படின்னு சொல்லிக்கிட்டே போனால் எப்படியாவது ஒரு அர்த்தத்தை குறியீட்டத்தில் கொண்டு வந்துடலாம். இதான் மொழி கிடங்குன்னு சொல்கிறாரு. இந்த மொழி கிடங்குலேருந்து ஒரு கவிஞன் உருவாகிறதும், நம்ப வைக்கிறதும், அந்த நாடகம் நடத்துறதும், அது திருப்பி விட்ராவல் வாங்குறதும், அதை நினச்சி ஒரு சமூகம் மயங்கிறதும் ஒரு கவிஞனுடைய விளையாட்டுகள் தானே அது. ஒரு கவிஞன் தன்னுடைய விளையாட்டு மொழி வழியாக செய்வான், மயக்குவான், நாடகம் போடுவான், அழுவான், கதறுவான், கண்ணீர் விடுவான், எதை வேணாலும் பேசுவான், எல்லாமே பொய் தான். ஆனால் ஒரு ஆட்டாமல் போக மாட்டான். எல்லா சமூகத்துலேயும் தன்னுடைய மொழி வழியாக, அர்த்தத்தின் வழியாக ஒரு ஆட்டுவான். அப்புறமேல் எங்கேயாவது நம்ம சொன்னது கடைசியில் அந்த கால்பந்தாட்ட மைதானம், இல்லாட்டி பூண்டு தொழில் விழுகிற அந்த வெண்ணிற நிலவு, இதுதான் மிஞ்சம். இந்த நாடகத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஜெயபாஸ்கர் 60 வருட நாடகங்கள், இந்த கவிதைகள் நாடகங்கள் தான் நான் சொல்லுவேன். சிறுகதையெல்லாம் சொல்ல மாட்டேன், நாவல்லாம் சொல்லவே மாட்டேன். நாடகம் அது. நாடகத்தை திருப்பி நடித்து காட்ட முடியாது. நாடகத்தில் மட்டும்தான் திருப்பி நடித்து காட்ட முடியாது. நாவலில் திருத்திடலாம், சிறுகதையில் திருத்திடலாம், கவிதையில் கூட திருத்திடலாம். நாடகம் நடித்தா காட்சி மிஸ்ன்னு முடிஞ்சு சொன்னார்ல, 3 வார்த்தை எழுதுறதுக்கு 4 வார்த்தை எழுதக்கூடாது. சுந்தரராம் சாமி சொன்னதாக சொன்னார். கவிதையும் அப்படி தான், நீங்கள் தணிக்கை பண்ணலைன்னா அது ஓலப்பாயில் போட்ட மாதிரி தான் இருக்கும், சச்சன்னு போயிடும். அப்போ ஒரு முழு வரலாறும் முழு பின்னணியும் கடந்த காலமும் முக்காலமும் உணர்ந்தால் தான் ஒரு மொழிக்குள்ளே மந்திரம் போல் வேண்டும் பாரதி சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை வரும். அதுக்கு நானும் என்னை போல் ஒரு கவிஞர் அதுக்கு சிரமப்பட்டு தான் இருக்கிறோம். எல்லாருக்கும் ஒரு சவால். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து கவிஞர்களுக்கும் ஒரு நினைவில் இருக்கக்கூடிய, என்றைக்கும் வாழ்க்கைக்கு விடுதலை தரக்கூடிய, என்றைக்கேன்னு ஒரு நினைத்தால் மனம் மகிழக்கூடிய, இன்றைய நவீன காலம் என்ன சொல்கிற பின்னோன காலம், எல்லாத்துக்கும் சிரமப்படாமல் மேலோட்டமாக மிதப்பில் இருங்க, எதையும் ஆண்டு சிந்திக்காதீங்க, பெரிய வேதனையாக மாறுன்னு சொல்கிறான் போஸ்ட் மாடர்னிஸ்ட்டு. எப்படியா சிந்திக்காமல் இருக்க முடியும்? இவ்வளோ பெரிய நவீன சந்தை வாழ்க்கைக்குள்ளே சிக்கிட்டு எப்படியா சிரமப்படும், எப்படி ஸ்ட்ரெஸ்லாம் வாழ முடியும்னு கேட்டால் அவன் எந்த பதிலும் சொல்கிறதில்ல. ஆனால் அப்படி வாழ முடியுங்கிறதுக்கான விஷயங்களை நம்ம படைப்புலையும் இலக்கியத்துக்குள்ளேயும் தேடிக்கிட்டு இருக்காங்கிறது தான் பின்னோட்டவாதிகள் சொல்கிறாங்க. நீங்கள் எளிமையாக நிறைய விஷயங்கள் இருக்குது, நீங்கள் உன்னை நிரூபிக்கிறக்கா நீங்கள் கஷ்டப்படுறதும், ஒருத்தர் அதை புரிஞ்சுக்கிறான்ங்கிறக்கா நீங்கள் பதட்டப்படுறதெல்லாம் முடிச்சிருங்கன்றான். இப்போ இந்த பிள்ளைங்க எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க, தயவு செய்து அவங்க யாராவது ஒருத்தர் வந்து இன்ன வரைக்கும் பேசுகிறீங்க, என்னையா விளங்குச்சுன்னு கேட்டால் நான் திக்குன்னு இறந்து தான் போயிடணும். அவ்வளோ தூரம் உட்காந்துருக்குதுங்க. என்ன சார் பேசுகிறீங்க, நீங்கள் பாட்டு பேசிகிட்டு இருக்கீங்க, சார் பெரிய கவிஞர்னு சொல்கிறீங்க, நாங்களும் தான் உட்காந்து அப்பா வந்து கேட்டுக்கிறோம், என்ன உண்மை விளங்கலையே, என்ன தான் சொல்ல வர்றீங்க, சார் என்ன தான் செஞ்சார் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் எனக்கு படப்படன்னு வந்துடும். அவரும் கூட படப்படன்னு ஆயிடுவார். ஆனால் அந்த பிள்ளைங்க ஏன் அமைதியை கேட்குதுன்னா அதில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது, அவங்ககிட்ட ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது, அவங்களுக்கு ட்ரீம் இருக்குது, அவங்களுக்கும் ஏதோ கனவு இருக்குது, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ட்ராவல் இருக்குது. சரி, இது சம்மந்தமாக தான் பேசுகிறாங்களோ அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு புளியம்பளை அரைச்சி தின்றுருப்பாங்க, மாங்காயில் உப்பு வச்சு தின்றுருப்பாங்க, பூனைக்குட்டியை வரட்டியிருப்பாங்க, நாய்க்குட்டியை வளர்த்துருப்பாங்க, அப்புறம் ஓடுவாங்க, விளையாண்டுருப்பாங்க, சின்ன வயசில் எல்லாம் ஒடுக்கப்பட்டிருப்பாங்க, அடி வாங்கியிருப்பாங்க, எல்லாம் சேர்ந்து தான் அவங்க வாழ்க்கை. கவிஞர்கள் என்ன செய்வாங்க, அப்படிலாம் இருங்கன்னு சொல்கிறது தான், அப்படிலாம் இருங்க, அடி வாங்க, திருந்துங்க, அதெல்லாம் வாங்க, வாழ்க்கை எப்படி தான் இருக்கும். ஒரு கவிஞரோட சேர்ந்து போகிறப்ப சில அதிர்ச்சிகரமான விஷயத்தை சொல்லிக்கிட்டே போவாங்க தெரியுமா. ஒரு விவரம்லாம் கிடைச்சான்னு வச்சுக்கலே, ஒரு கவிஞன் கூட போனான்னா அவனை அதிர்ச்சியிலேயே கொண்டுருவான். அவன் பேச இது இப்படிலாம் நடக்குமாங்கன்னு கேட்குற மாதிரியே கூட போய்கிட்டு இருப்பான். ஆனால் கவிஞர்கள் மிகை உணர்ச்சி உள்ளவர்கள். இவங்களுடைய மிகையும் சரீலீசம் பற்றி பேசினார் அண்ணன், பேசினார் சலீச படிமை எங்கேருந்து 3ஆம் மொழியிலேருந்து அவர் எங்கேருந்து தொடங்குது அப்படின்னா பேசினார். இது ஏன் அவருடைய தாபம் சார்ந்த முழு நடனத்தையும் அனுபவித்து விட்டால், நான் கோணையிட சொல்கிறப்ப சொன்னேன், முழு நடனத்தையும் தனக்குள் சாதித்த, நடத்தி காட்டிய, தனக்குள்ளே தன்னை உணர்ந்த, குறைந்தபட்ச மொழிக்குள்ளேயே தன்னுடைய நடனத்தை சிறப்பாக ஆனந்த நடனமா, தாண்டவமா, இல்லை அது வந்து இவருடைய நடராஜருடைய ஒற்றைக்கால் தவமா தெரியாது, அது தலையில் தாண்டவம் கூட வச்சுக்கலாம். ஒரு எதிர்த்தாண்டவம் ஆடி இருக்கிறார் கவிதையில். அந்த எதிர்த்தாண்டவம் அவரை
மிக பொது வெளிக்கில் கையளிக்காதே. அவரை ஒருபோதும் பொது வெளிக்கில் தியானிப்பவர்கள் மட்டும் அவரை அணுக முடியும் என்று கூறிக்கொண்டு நன்றி கூறுகிறேன்.